கோடை காலத்துல தர்பூசணி எங்க பார்த்தாலும் நமக்கு கிடைக்குங்க. ஆனா, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எங்கேயுமே கிடைக்கிற நெறைய விஷயங்கள் நெறைய இருக்குன்னா, அது அவ்வளவா சத்து இருக்காது போல இருக்கே! அப்படின்னு எது கிடைக்காம அரிய பொருளா இருக்கோ, தேடி தேடி அது எவ்ளோ காஸ்ட்லியா இருந்தாலும், அதுல தாங்க சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை நமக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். இதுல கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகம் தான். அதனால சுகர் பேஷண்ட்ஸா இருக்கிறீங்க, சர்க்கரை நோயாளிகள் இத பார்த்து கவனமா எடுக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் 200 அபோவ் இருக்குன்னா, இத தவிர்க்கிறதும் நல்லதுங்க. அவங்க மட்டும் தவிர்த்துக்கணும். இதுல முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இருக்கிற, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னா, நீங்க தர்பூசணிய தாராளமாக எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், சிட்ருலின் மெயினா பார்த்தீங்கன்னா இதுதான். இது நெறைய பிரச்சனைகள நம்ம உடல்ல இருந்து தீர்க்குது. ரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. அதாவது ரத்த ஓட்டம் சரியா இல்லாம ஹை பிளட் பிரஷர்னால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஆர்டரிஸோ, வெயின்ஸோ இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் நமக்கு சுருக்கம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலத்துல தர்பூசணி எங்க பார்த்தாலும் நமக்கு கிடைக்குங்க. ஆனா, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எங்கேயுமே கிடைக்கிற நெறைய விஷயங்கள் நெறைய இருக்குன்னா, அது அவ்வளவா சத்து இருக்காது போல இருக்கே! அப்படின்னு எது கிடைக்காம அரிய பொருளா இருக்கோ, தேடி தேடி அது எவ்ளோ காஸ்ட்லியா இருந்தாலும், அதுல தாங்க சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படி இல்லைங்க. தர்பூசணி கோடை வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா குளு குளுன்னு இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய தர்பூசணிய நம்ம வாங்கி இயற்கையாக உடலை வெப்பத்திலிருந்து நம்ம காத்துக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை நமக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். அதுதான் தர்பூசணி. நெறைய பலன்கள், மருத்துவ பலன்கள் இதுல இருக்குங்க. அதாவது இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இப்ப நெறைய வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம கேக்கா இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம சாப்பிடுறோம். அது எதுவுமே வேண்டாங்க. ஃப்ளேவர்ஸே வேண்டாம். நீங்க நேச்சுரலாவே தர்பூசணி எடுக்கும் பொழுது உடல்ல நெறைய நன்மைகள் கிடைக்குது. இதுல கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகம் தான். அதனால சுகர் பேஷண்ட்ஸா இருக்கிறீங்க, சர்க்கரை நோயாளிகள் இத பார்த்து கவனமா எடுக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் 200 அபோவ் இருக்குன்னா, இத தவிர்க்கிறதும் நல்லதுங்க. அவங்க மட்டும் தவிர்த்துக்கோங்க. மத்தபடி கொலஸ்ட்ரால் இருக்கா? தைராய்டு பிரச்சனை இருக்கா? நமக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கா? மலச்சிக்கல் இருக்கா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல கட்டாயமாக, தாராளமாக நீங்க தர்பூசணி எடுத்துக்கலாம். கோடை காலத்துல வெயில சமாளிக்க ஈஸியா நம்ம குளு குளுன்னு இருக்கிறதுக்கு தர்பூசணி பெஸ்ட்டுங்க. இதுல முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இருக்கிற, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னா, நீங்க தர்பூசணிய தாராளமாக எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், சிட்ருலின் மெயினா பார்த்தீங்கன்னா இதுதான். இது நெறைய பிரச்சனைகள நம்ம உடல்ல இருந்து தீர்க்குது. ரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. அதாவது ரத்த ஓட்டம் சரியா இல்லாம ஹை பிளட் பிரஷர்னால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஆர்டரிஸோ, வெயின்ஸோ இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் நமக்கு சுருக்கம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, அது நமக்கு விரிவடையறதுக்கு தர்பூசணி பயன்படுது. சிட்ருலின் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த பணிய தான் செய்யுது. அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கிறதுக்கும் இது நமக்கு பயன்படுதுங்க. அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தர்பூசணியை எப்படி பயன்படுத்தலாம்? தர்பூசணி அப்படின்னு சொல்றது நெறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம். நீர்ச்சத்து நம்ம நெறைய நீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும், நமக்கு உடல்ல சத்துக்கள் இருக்காது. எலக்ட்ரோலைட்ஸ் இருக்காது. அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நார்மலா இருந்தா மட்டும் தான், நம்ம வெயில் காலத்திலயும் ஆக்டிவா நம்மளால இருக்க முடியும். சத்துக்கள் உடல்ல வந்து அதிகமா பேணி காக்கிறதுனால மட்டும் தான் ஆக்டிவா இருக்க முடியும். தண்ணியே குடிச்சிட்டு இருந்தாலும், அதுல சத்துக்கள் இல்லாதனால, எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாதனால சோர்வாகத்தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால ஒரு நாளைக்கு 2, 3 பீஸ் அளவுக்கு நம்ம தர்பூசணி சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஏதோ தண்ணி இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அந்த தண்ணிச்சத்து தான் நம்ம உடலையும், ரத்த நாளங்களையும் பாதுகாக்கக்கூடியது. நெறைய பேருக்கு பிளட் வெசல்ஸ்ல பேட் கொலஸ்ட்ரால் வந்து உட்பக்கமாக படிஞ்சிரும் இல்லைங்களா? கொழுப்பு வந்து ரத்த நாளங்கள்ல படிஞ்சிடுச்சு, ஸ்டண்ட் வைக்கணுங்க, இவ்ளோ பிளாக் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோம்.
இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, தர்பூசணி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறந்தது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், இரத்த நாளங்கள்ல உட்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அடைப்புகள் இது எல்லாமே நீங்கணும்னா, நம்ம தர்பூசணிய தாராளமாக பயன்படுத்தலாங்க. இது நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, நார்மலா இத வெட்டி அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய லைகோபின் இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நேச்சுரலா எவ்வளோ வயக்ரா டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க. அதுக்கு பதிலாக தர்பூசணிய டெய்லி ஒரு 2 பீஸ் அது விதைகளோடயே சேர்த்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு வாங்களேன். அவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கு. லைகோபின் அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கான எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, ஆண் உறுப்புக்கான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும், எரெக்ஷன் நார்மலா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ ரெகுலரா இத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது, ரத்த ஓட்டம் உங்களுக்கு நார்மலா இருக்கிறதுக்கு இத நீங்க பயன்படுத்திட்டு வரலாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 பீஸ் இத நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, உடல்ல இருக்கக்கூடிய நெறைய சத்துக்கள் உங்களுக்கு மெயின்டெயின் ஆகுது. எவ்வளோ வெயிலா இருந்தாலும் ஓகே நம்ம எனர்ஜெட்டிக்கா ஏன்னா எனர்ஜியே இருக்காது. ஸோ சம்மர் டைம்ல எனர்ஜியே இல்லாம இருக்குதுன்னா, அதுக்கு இந்த தர்பூசணிய பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு. நேச்சுரல் வயகரானா தர்பூசணிய சொல்லலாங்க. அதே மாதிரி தர்பூசணி விதைகள், தோல் பக்கம் வந்து வெண்மையாக இருக்கும் இல்லைங்களா? அதையுமே நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியது. ஆண் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை செலுத்தக்கூடியது. எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அவர்களுமே இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்க தர்பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ தர்பூசணியை நம்ம எடுக்கும்போது ஹார்ட் மசில்ஸ், ஸோ கார்டியாக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும், ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறணும்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பெஸ்ட் பிளட் பியூரிஃபை. நம்ம ரத்தத்தில் கழிவுகள் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்கும், நம்ம உடம்புல ஸ்கின்ல அரிப்புகள் நிறைய இருக்கும், சின்ன சின்னதாக முகப்பொரு வர மாதிரி, குருக்கள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தோல் அரிப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும்னாலும் தர்பூசணி எடுத்துக்கலாம். பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் தாங்க இந்த தர்பூசணி. மலச்சிக்கல் இருக்கா? அவர்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் நம்மளை டயர்டாக்காம எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். நீங்கள் தர்பூசணி நிறைய பேர் ஜூஸ் சாப்பிட்றீங்க, சுகர் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க, அதுதாங்க நல்லது. மில்க் ஆட் பண்ணுறேன், இல்லை வேற ஏதாவது எசன்ஸ் இதில் சேர்க்குறேன், கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன், சுகர் ஆட் பண்ணுறேன், இது எதுவுமே வேண்டாம். நீங்கள் தர்பூசணி ஜூஸ் போடுறீங்கன்னா அப்படியே இதை ஜூஸாக போட்டு ஃபில்டர் கூட பண்ணாதீங்க, குடிங்க. ஏன்னா அதோட ஃபைபர் கண்டென்ட் உள்ளே போகும்போது தான் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ தர்பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடுங்க. உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தணிந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.